வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, தென் மாவட்டம் ஃபுல்லாக ஒரே கோயில் திருவிழா. அதேமாரி எங்கள் அம்மா ஊர்லேயே ஒரு மாதமாக திருவிழா தான். இங்கே நம்ம வியாபாரத்தை முடிக்க அப்புறம் அங்கே கோயிலுக்கு போவேன். இதே வேலை தான் எனக்கு. வாங்க அண்ணன். அப்புறம் போயிட்டு வந்த மக்களே, அதனால் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், அதேமாரி என் குடும்பமும் நானும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். யாருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், செல்வ செழிப்போடு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அதே போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நேற்று வந்தேன். அதேமாரி நேற்றுக்கு முந்தின ராத்திரி சாமி ஊர் விளையாண்டுச்சு. அதாவது நைட்டு ஒரு 8 மணிக்கு தொடங்கியிருக்கும். 8 மணிக்கு தொடங்கி காலையில் ஒரு 4 மணி 5 மணி இருக்குது மக்களே. அது வரைக்கும் சாமி ஊர் விளையாடுது. அதாவது என்ன பண்ணோம்னா, எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் எல்லா வீட்லேயும் எல்லா ரூம்லேயும் போய் சாமி விபூதி போட்டு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் விபூதி பூசி விட்டுட்டு ஆசீர்வாதம் வழங்கிட்டு வரோம். எங்கள் ஊரில் அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது நேற்று. அது ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. நல்லபடியாக நான் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மக்களே, உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஒன்று. முந்தா நாள் நைட்டு மக்களே என்ன நடந்ததுன்னா, நீங்கள் வேறு எதுவும் நினச்சிட போகிறீங்க. முந்தா நாள் ராத்திரி என்ன நடந்ததுன்னா, எங்கள் அம்மா ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் மக்களே. அந்த 15 கிலோமீட்டருக்கு நான் என்ன பண்ணியிருக்கணும், பஸ்ஸில் போயிருக்கணும். லேட் ஆகிடுச்சு சொல்லிட்டு வண்டியில் போனேன். அப்புறம் என்ன நடந்ததுன்னா, எங்கள் வீட்டுக்காரு வண்டியை ஒரு எதிரே கொண்டு போய் இடிச்சிட்டு, அந்த வண்டியோட டூம் அந்த லைட்டு வெளிச்சம் ரோட்டில் பட மாட்டேங்கி, ரோட்டுக்கு அந்த பக்கம் அடிக்கும். இப்போ ரோட்டை பார்த்து அடித்தாதுன்னா ரோட்டில் யார் வர யார் போகிறான்னு தெரியும். தெரியாமல் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டேன். லைட்டு வெளிச்சமே இல்லை மக்களே. அதுக்கப்புறம் போனேன். எப்படியோ மல்லு கட்டி போயிட்டேன் பாதி தூரம். அதுக்கப்புறம் விட்டு நான் வர முடியும்? சரி குறையந்து போயிட்டோம், கொஞ்சமும் போயிடுவோம் அப்படி சொல்லிட்டு போன மக்களே. போயிட்டுருக்கும்போது மக்களே, ஒரு குட்டியான வண்டிக்கார் ஓரம் கட்டினார். நான் நினச்சேன், அவசரத்துக்கு ஒதுங்குதார் போல், நம்ம வேகமாக போயிடுவோம் அப்படின்னு நினச்சி போன மக்களே. அவர் என்ன நடந்ததுன்னு உங்கள்கிட்ட சொல்ல வரேன். என்ன நடந்ததுன்னா, அவர் போயிட்டுருக்கும்போது ஸ்னேக் வந்திருக்கு. அதாவது பாம்பு வந்துட்டு இருந்திருக்கு. அது எந்த இடத்துலன்னா, இங்கேருந்து போகிற வழியில் அங்கேயும் ஒரு சுடலையாண்டி இருக்கார், ஊர் காவல்காரு. அந்த எல்லையை தாண்டி கொஞ்சம் தூரம் மக்களே. அதேமாரி அவர் கொஞ்சம் முன்னாடினாலும் வந்திருக்கலாம் மக்களே. அவர் முன்னாடி வராமல் அது போகுதுன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டார் போல் தெரியுது. நான் நினச்சேன், நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு யாருடா எதுக்கு ஒதுங்குவாங்க, சரி அவர் அவசரத்துக்கு ஒதுங்குறாரோன்னு நினச்சிட்டு நான் வேகமாக போயிடலாம் அப்படின்னு நினச்சி போன மக்களே. நான் போகிறேன், லைட்டு ரோட்டில் பட்டுருந்துச்சுன்னா என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் பாம்பு போகுதுன்னு. லைட்டு தான் ரோட்டை விட்டு அங்கிட்டு அந்த பக்கம் அடிக்கி, எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, பக்கத்தில் போயிட்டு நல்ல வேலை மக்களே ஏற்றாமல் போயிட்டேன். இல்லைன்னா அது என்ன ஒரு ஏற்றி போட்டு தள்ளியிருக்கும் மக்களே. அதுக்கப்புறம் அந்த சுடலையாண்டி தான் என்னை காப்பாற்றினார். உண்மையை சொல்லப்போனால் இன்றைக்கி நான் உசுரோடு இருக்கோம்னா அவரோட அனுகிரகத்தினால தான். ஏன்னா அவரை தாண்டி தான் எங்கள் ஊருக்கு நான் போக முடியும். அதனால் போகும்போது அவரோட பிள்ளை அவர் எப்படி கைவிடுவார், விட மாட்டார்ல. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் போகும்போது சரி, இல்லை அது எங்கள் அம்மா ஊருக்கு போனாலும் சரி, அவரை நினைக்காம அவர் எல்லையை தாண்டும் போது கையெடுத்து கும்பிட்டுட்டு தான் எங்கள் அம்மா ஊருக்கு போவேன். அதேமாரி மக்களை அன்னைக்கு அந்த இடத்துல அந்த அண்ணன் பக்கத்தில் வந்த பிறகு நான் பக்கத்தில் போகிறேன், அது என் பக்கத்தில் போகுது. அப்போ சொல்கிறார், அக்கா பாம்புக்கா அப்படின்னு. அது கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா பரவாயில்ல மக்களே. அது ஒரு ரோடே போகுது, கொஞ்சம் சின்னதுன்னா பரவாயில்ல, நம்ம வளைஞ்சி போயிடலாம். அது இருக்குது பெருசு. அதுக்கப்புறம்
அந்த அண்ணன் குட்டி யானையை வச்சுக்கிட்டு அவரும் ஒரு பக்கம் மறைச்சிட்டார், வண்டி போக முடியாமல். அது வர பெருசாகுது, எப்படி மக்களே போக முடியும்? அதுக்கப்புறம் என்ன நினச்சிச்சா மக்களே, அன்றைக்கி நைட்டு ஒரு பொழுது பக்குன்னு ஆயிடுச்சு மக்களே. எப்படியும் இன்றைக்கி அவரோட அணுகிறதுனால இன்றைக்கி நான் உசுரோடு இருக்கேன். அது அந்த சுடலை அன்றைக்கி தான் நான் நன்றி சொல்லணும். இல்லைன்னா டைம் 9 மணிக்கு ஒரு போடு போட்டிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? நடுக்காட்டுக்குள்ளே. அதனால் தெய்வம் இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தெய்வம் இருக்குது. தெய்வம் இல்லை அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. எல்லா ஊர்லேயுமே எல்லா மக்களும் ஊர் காவல் காக்கிறதுக்குன்னு சுடலை மாடன்னு இருப்பாங்க. அதேமாரி என்ன அன்னைக்கு காப்பாற்றினவரும் சுடலையாண்டி தான். நான் அவருக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நேற்று போனோம்ல எங்கள் அம்மா ஊரில் சுடலை கோயிலுக்கு போயிட்டு சின்ன வயசில் போனது மக்களே, திருவிழா அப்போ. அதுக்கப்புறம் சாமி வேட்டைக்கு போகிறது இதெல்லாம் நான் பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் நேற்று போகணும் அப்படின்னு சொல்லி நேற்று போய் எங்கள் அம்மா ஊரில் போய் சாமி வேட்டைக்கு போகிறதுலாம் பார்த்துட்டு வந்தேன். மயான வேட்டை இருட்டாக இருக்குது. எப்படி தான் சாமிலாம் போயிட்டு வருதோ, 12 மணி 1 மணி இருக்கும் மக்களே. போயிட்டு உண்மையிலே சக்தி தான். தெய்வம் உள்ளே இறங்கலை அப்படின்னா ஒரு மனிதர் தனியாலாம் நைட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கு நடுக்காட்டில் சுற்றிக்கிட்டு வராரு. மயானத்துக்கெலாம் 1 மணிக்கு சும்மா நம்ம போவோமா? அதனால் பெரிய விஷயந்தான். அதனால் யார் எங்கே போனாலும் கடவுளை நினச்சிட்டு போங்க, கடவுளை நினச்சிட்டு வாங்க. அவங்க போகிற காரியம் என்றைக்கு வெற்றி அடையும். அதனால் இதைத்தான் சொல்ல வர மக்களே. நேற்று சிறப்பாக சாமி கும்பிட்டாச்சு, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. சரி மக்களே, பார்ப்போம். இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். எப்படி அன்றைக்கி மட்டும் அந்த பாம்பு என்னை பார்த்துருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருப்போமாக்கும். அவ்வளோதான், நாக்கில் நுரதல் இருக்கும், வாயில் நுரதல் இருக்கும் மக்களே. கடவுள். ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோடு முடிச்சுப்போம். ஏதாவது நான் பேச தெரியாமல் பேசியிருந்தா நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மக்களே, யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் ஏதாவது பேசுங்க அப்படின்னு எனக்கு எடுத்து கொடுத்தா தான் நானும் பேச முடியும். இப்போது இந்த ரூமில் யாருமே இல்லை, கடையில் நான் மட்டும்தான் இருக்கேன். நான் என்னத்தை பேச முடியும்? தனியாக பேசிகிட்டு இருக்கேன். வர கஸ்டமர்லாம் என்னத்தை இவ தனியாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால் எடுத்து கொடுங்க, இதை பற்றி பேசலாம், எப்படி பேசலாம் அப்படின்னு பேசுவோம் மக்களே. சரி, நாளை மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் மக்களே.